ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போனோம்? போகர் தொண்டு நிறுவனம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போகர் கல்லூரி நடத்தும் மகளிர் தின விழாக்கு தான் இருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீச்லாம் கொடுத்து பயங்கரமாக கோலாகலமாக அந்த மகளிர் தின விழா பார்த்தீங்கன்னா கொண்டாடிருந்தாங்க. நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதனால் போயிருந்தோம். இவங்க ஸ்பீச்லாம் கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா பேசியிருந்தாங்க. நீங்கள் அந்த ஸ்பீச்லாம் கேளுங்க, எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டான்ஸு சிலம்பம் ஏவிட பண்ணாங்க. நம்ம மகளிர் வந்து ரொம்ப உதாரணமாக எடுத்துக்கணும். அவங்களையும் வருகிறேன். மற்றும் இங்க வந்து பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இன்ஸ்பயர் இன்க்ளூஷன் அப்படின்றது தான் வந்து நம்மளோட இந்த வருஷம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்கான தீம். இன்ஸ்பயர் இன்க்ளூஷன்னா எல்லாரையும் சேர்த்துக்கங்க. இன்க்ளூஷன்னா சேர்த்துக்கொள்ளுதல், எல்லாரையும் சேர்த்துக்கங்க. உங்களோட வளர்ச்சியில எல்லாரையும் சேர்த்துக்கங்க அப்படின்றது தான் அதோட இது. போகர் ட்ரஸ்டே வந்து அதுக்கு ஒரு உதாரணமா செயல்பட்டு இருக்கு. திருநங்கைகளையும் நம்ம கூட இணைஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நம்ம வந்து ஜாதி, மதம், பணம், கருப்பு, சிவப்பு, குண்டு, ஒல்லி, படிச்சவங்க, படிக்காதவங்க, தொழில் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, மக்கு, புத்திசாலி, குலதெய்வம் நீங்க தான் வந்து குலவிலக்குன்னு சொல்றதுனால உங்களுக்கு சம்பளமும் வரப்போறது இல்ல, உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஆதாயம் எதுவும் இல்லை. பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிறருக்காகவே வாழ்கிறேன். உங்கள் வாழ்வை அர்ப்பணித்து யாரும் உங்களுக்கு என்ன அவார்டு கொடுக்க போறாங்க? நாம் நமக்காக வாழ வேண்டும். நாம் நமக்காக மட்டும் வாழ வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நாம் நமக்காகவும் வாழ வேண்டும். எனக்கு நானும் முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா போதும். பொதுவா பெண்களை 3 விதமா பிரிக்கலாம். இது என்னுடைய பார்வை. பொதுவா பெண்களை 3 விதமா பிரிக்கலாம். ஒன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டுல இருக்காங்க, வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்காங்க, துணி துவைக்கிறாங்க, பாத்திரம் விளக்குறாங்க, சமைக்கிறாங்க, கணவனை பாக்குறாங்க, வீட்லயே இருக்காங்க. 2வது வகை என்னன்னா, கொஞ்சம் நம்மள மாதிரி படிச்சவங்க, வெளியே வர்றோம், பேசுறோம், இல்ல பாடம் நடத்துறோம், அலுவலகம் செல்றோம், ஏதோ ஒரு வேலை பார்க்கணும். 3வதா ஒரு வகை இருக்கு. விண்வெளிக்கு போயிட்டேன், நான் குடியரசு தலைவர் ஆயிட்டேன் அப்படின்னு இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு மிடுக்கோட இருக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த 3ல எது பெண்மைத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது? இந்த 3 வகையில ஒருத்தர் வீட்டுல இருக்காங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் படிச்சு வெளியே வந்துட்டாங்க, இன்னொருத்தர் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இதுல யார்கிட்ட ரொம்ப பெண்மைத்துவம் அதிகம் இருக்குன்னு என்ன சொல்வீங்க? முதல் ஆளுன்னு சொல்றீங்க, 3வது ஆளுன்னு சொல்றீங்க. சரி, மற்றவங்க 3 நபர்களிடமே பெண்மைத்துவம் இருக்கிறது. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்காங்க. பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என எந்த கட்டமைப்பையும் யாரும் பிரிக்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே கூட வகுத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு பெண் தனக்கு பிடித்தால் போல் இருந்து கொள்ளலாம், ஆனால் அறத்தின் வழி இருக்க வேண்டும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எப்படியோ இருப்பேன்னு வாழ்றது வாழ்க்கை. அறத்தின் வழி நமக்கு தெரியும், தர்மம் என்று நமக்கு தெரியும். அறத்தின் வழி நின்று எனக்கு பிடித்தால் போல் நான் வாழ்கிறேன்னு சொல்றோம்ல, ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் இதுதான் தொல்காப்பியம் சொல்லுது. நமக்கு தெரியும், இருக்கிறதுலே இப்போதைக்கு கிடைத்ததுல மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பிய பெண்ணுக்கு என்ன இலக்கணம் வகுத்தது? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவையாவும் மகளிருக்கு உரியனவே. இல்ல மகளூர் மேன அப்படிம்பாங்க. இதெல்லாம் தான் பெண்களுக்கான இலக்கணமா அப்படின்னா பின்னாடி வந்த பாரதியார் சொல்றாரு, இதெல்லாம் நாய்க்கு வேணுமான்ற, இதெல்லாமே நாய்க்கு தான் வேணும், இது எதுக்கு பெண்ணுக்கு வேணும்ன்றார். தொடர்ந்து பெண் இப்படித்தான், இல்ல ஒரு ஆண் இப்படித்தான். இதே நான் பெண்ணை மட்டுமே இது பேசிட்டு இருக்கும் போது, ஒரு ஆண் என்றால் அழுக கூடாது, ஒரு ஆண்னா எப்பவுமே ரொம்ப வீரமா இருக்கணும், ஆண்னா எப்பவுமே வலிமையானவன் தான், அவன் ஒரு முரணனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் தப்புதான். எதற்குமே இது இப்படித்தான் என்ற இலக்கணம் கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த 3வதா இருக்கக்கூடிய பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடுறோம்ல, அதாவது நான் சொன்ன 3 வகையில சொல்றேன். 3வதா இருக்கிறவங்கள சொல்றோம், நம்ம பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிறோம். அதுல நம்ம சௌகரியமா உணர்றோமா, அது கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணா நம்ம ஆடை சுதந்திரம் பத்தி பேசலாம். ஆடை சுதந்திரம் பத்தி சொல்லும் போது, நான் யாருக்காகவும் இந்த ஆடையை போட்டுக்கொள்ளவில்லை, பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஆடையை போட்டுக்கொள்ளவில்லை.
எனக்கு பிடித்திருக்கிறது, எனக்கு இந்த ஆடை சரியாக இருக்கிறது, நான் போட்டுக்கொள்கிறேன் போட்டா பரவாயில்ல. நான் ஒரு விஷயத்த தப்புன்னு உணர்றேன், அது நீங்க என்ன சொல்றீங்க அப்புறம் சொல்லுங்க. ஒரு விஷயம், நான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டா ரொம்ப கெத்தா ஃபீல் பண்றேன், நான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா ரொம்ப உயர்ந்துட்டேன் நம்புறேன்றோம்ல, அங்கதான் தப்பு. ஒரு ஆண் சேலை கட்டுறானா, ஒரு ஆண் நைட்டி போடுறாங்களா, ஒரு இடத்துல போடுவாங்க. எப்ப தெரியுமா? ஒரு ஆண் இன்னொரு ஆணை அவமானப்படுத்துவதாக நினைக்கும் பொழுது அந்த ஆண் நைட்டி போடப்படுவான் அல்லது சேலை கட்டப்படுவான். படத்துல கூட பாக்குறீங்க, என்ன கோபதிகா வலிக்குதா அப்படின்னா வலிச்சா சொல்ல போது கோபதிகா. ஏன் அந்த இடத்துல அந்த ஆணுக்கு நைட்டி போட்டு விட்டீங்க, ஏன் கனகாம்பர பூ வச்சு விட்டீங்கன்ற கேள்வி நம்மகிட்ட எழுதா? நம்மளும் சேர்ந்து அந்த சீன் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு ஆண் பெண்ணினுடைய உடையை போட்டுக் கொள்ளும் போது அசிங்கமா ரொம்ப அவமானமா உணர்றானே, அப்ப நான் மட்டும் அவங்களோட பேண்ட் ஷர்ட் போட்டுக்கும் போது ரொம்ப கௌரவமா உணர்றேனே, அது ஏன்னு தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு சிலம்பம் சுத்துறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல இல்ல காலேஜ்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு சிலம்பம் சுத்தப்படுதுன்னா அங்க என்ன பாட்டு போடுவாங்க? சிங்கப்பெண்ணே செல்வ, சிங்கப்பெண்ணைக்கெல்லாம் முன்னாடி காலத்துக்கு வாங்க, நம்ம கிட்ட சாந்து போட்டு சந்தனம் போட்டு. அந்த பாட்டோட அர்த்தம் புரியுதா நமக்கு? அந்த பாட்டு என்ன சீன், எந்த சூழல்ல வந்தது, அந்த பாட்டு எதற்காக பாடப்பட்டது, இன்னமும் அந்த பாட்டை நம்ம ஏன் பாடிட்டு இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆணுக்கு வீரம் இல்லைன்னு அந்த ஹீரோ சொல்றான், உனக்கு வீரம் இல்லைன்னா நீ ஏன்டா வேஷ்டி கட்டிக்கிற, போய் சேலையை கட்டிக்க வேண்டியதானே சொல்றான். அந்த பாட்டை போட்டு இன்னைக்கு ஒரு பிள்ளை சிலம்பம் சுத்திட்டு இருக்கு. எப்படி உங்களை நீங்களே அவமானப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து உங்களை பார்க்கிறார், அந்த அவமானத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் ரொம்ப கெத்தா சிலம்பம் சுத்துறேன். எப்படி அதே பாட்டு போட்டு பூ முடிச்சு ஒரு சேலையை கட்டு, இனி நீ வேட்டியை கட்டிக்கலாமான்னு கேட்கிறாரு. அது எப்படிங்க நம்மளே ஏற்றுக்க முடியும்? ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாறு பாடினார் பாரதியார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் வெறுமனே வையம் தழைக்கானா, அறிவில் ஓங்கி, அறிவு ஓங்கி இந்த வையம் தழைக்கும்னு சொல்றாரு. மறுபடியும் இந்த வரியை நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால். தொடர்ந்து நான் பெண்ணிய பேசுறேன்ற பேர்ல ஆணை விட பெண் உயர்ந்தவள்னு எந்த இடத்தையும் சொல்லக்கூடாது. எனக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் வலிக்கும். தாய்மைன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. தாய்மை, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தாய்மை அப்படின்னா. குழந்தை பெற்றுக்க இயலாத அல்லது குறைபாடு இருக்கிற பெண்களை நீங்க பெண்களை ஏற்றுக்க மாட்டீங்களாங்க? ஒரு விஷயத்தை ரொம்ப புனிதப்படுத்தும் போது அது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்துல உங்களை அதை அழுத்தி கொண்டேதான் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் கூட்ட கொண்ட துணியவே தான் இருக்கு.